ஜான் ஜபராஜ் சிறுமிகளுக்கு, அதாவது 14, 17 வயது சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவரை கைது செய்து விசாரித்து கொண்டு வராங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் அந்த சிறு பிள்ளைகளை பாலியல் தொல்லை கொடுத்தாரு. அவருக்கு நேரமே இல்லை. அதுவும் இந்த ஃபங்க்ஷன் டைம்ல அவர் போய் அந்த நேரத்தில் மக்கள் கூடியிருக்கிற நேரத்தில் பாலியல் தொல்லை கொடுக்கணும் அப்படி 4 பேர் வெகுண்டு எழுந்துட்டாங்க. இப்படி ஜான் ஜபராஜுக்கு எதிராக பல பேர் வெகுண்டு எழுதுறாங்க. இப்போ ஜான் ஜபராஜ் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ஜான் ஜபராஜ் இப்போ மோகன் சில் ஆசஸ்னா ஆகாது. ஜான் ஜபராஜுக்கு மோகன் சில் ஆசஸ்க்கும் ஜான் ஜபராஜ்னா ஆகாது. பல மேடைகளில் ஜான் ஜபராஜ் மறைமுகமாக பேசியிருக்காரு. டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோகன் சி ஒரு ஹீரோ மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு ஹீரோ மாதிரி. அவர் என்ன எல்லாருக்குமே பிடிக்கும். ஜான் ஜபராஜ் எதிர்க்கிறாருன்னா அவருடைய மனைவிக்கு அது பிடிக்கும். யார மோகன் சில் ஆசஸ் ரீமா ஸ்டெரினுக்கு பிடிக்கும். ஜான் ஜபராஜ் இப்படி திட்டும் போது ரீமா ஸ்டெரின் சும்மா இருப்பாங்களா? இப்போ சாதாரண ஜான் ஜபராஜ் வீடு மட்டுமல்ல, சாதாரண வீட்டில் கூட ஏன்னா நாங்கள் ஒரு பாஸ்டர்லாம் இல்லை, ஒரு சின்ன யூடியூபர் தான். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டிலேயே நாங்கள் பேசும்போது மோகன் சில் ஆசஸ் அகேன்ஸ்டாக பேசும்போது அவருடைய காரியத்தை நாங்கள் சுட்டி காட்டும் போது எங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் எங்களுக்கு எதிர்க்கிறாங்க. எப்படி அடிக்க வரான், ஏன்னா மோகன் சில் ஆசஸ் பேசுகிற அப்படின்னு அடிக்க வராங்க. என்ன இப்படியெல்லாம் செய்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய அபிமானிகள் இப்படியெல்லாம் மோகன் சில் ஆசஸ் அவங்களுடைய மனதில் இடம் பிடிச்சிட்டு அவங்கள வெறியராகிட்டு இருக்காரு. கிறிஸ்தவ வெறியர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. வேற ஒரு மனுஷனா அவங்க கிடையாது. மனிதர்களாக அவங்க இல்லை, மனிதர்களாகவே அவங்க வாழலை. ஒரு மிருகமான வாழ்க்கை தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் மோகன் சியால வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஒரு வெறித்தனத்தையும் ஒரு முட்டாள்தனத்தையும் மூடத்தனத்தையும் தான் அவர் மண்டையில ஏற்றி வச்சிருக்காரு. பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், பாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரலோகம் போனோம் அப்படின்னு சொல்ல இப்படியெல்லாம் சொல்லி 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 மக்களை உசுப்பேற்றி அவங்களோட வாழ்க்கையை ரணகலமாக்கிட்டாரு மோகன் சில் ஆசஸ் அவர்கள். இப்போ ஜான் ஜபராஜ் இப்படி பேசுறாருன்னா மோகன் சில் ஆசஸ் திட்டிருப்பாரு, பேசுவார். ஏன்னா மோகன் சில் ஆசஸ் ஜான் ஜபராஜ் பேசும்போது அவர் வீட்டில் திட்ட மாட்டாரா, பேச மாட்டாரா மனைவி கிட்ட? அப்படி பேசும்போது மனைவி ஜான் ஜபராஜுக்காக பேசாத மோகன் சில் ஆசஸ்க்காக வக்காலத்து வாங்குறது. அவர் எவ்வளோ பெரிய பாஸ்டர், அவர் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவர் எவ்வளோ பெரிய சத்தியம் சொல்றாரு, அவ்வளோ எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா அவர்? இப்படி எல்லாம் வக்காலத்தை வாங்கும்போது ஜான் ஜபராஜ் இன்னும் அதிகமாக கோவம் வருது. இப்போ இந்த ஜான் ஜபராஜ் வீட்டில் எப்படியெல்லாம் பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. சாதாரண மனிதர்களாக எங்களுக்கே எவ்வளோ பிரச்சனைன்னா ஜான் ஜபராஜுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். இது மாதிரி ஜான் ஜபராஜ் பாட்டை கேட்குறவங்க கூட மோகன் சில் ஆசஸ் பேரை திட்டினா அவங்களுக்கு கோபம் வருது. இப்படிதான் அந்த வெறித்தனத்தையும் ஒரு முரட்டு குணத்தையும் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இன்றைய ஆன்மீகம். இன்றைய ஆன்மீக மனுஷன் எப்படி மனுஷனை ஆக்கி வைக்கல. ஒவ்வொருத்தரும் மனுஷனாக இந்த உலக நான் ஒரு நல்ல மனிதரை, ஞானமுள்ள மனிதரை, ஒரு அன்பான மனிதரை, ஒரு மனித நேயமுள்ள மனிதரை நான் தேடுறேன். ஒருத்தரையும் காணுங்க. என் கூட இருக்கிறவங்கள தேடுற மனுஷனாக இருக்கடான்ற நான் மிருகமாக தான் இருப்பேன். நான் என்ன பண்ணுறது? இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் மிருகமாக்கி வைத்திருக்க கொண்டிருக்கிறார் இந்த மோகன் சில் ஆசஸ் அவர்கள். இப்படி இந்த ரீமா ஸ்டெரின் ஜான் ஜபராஜை வெறுக்கிறதுக்கு இது ஒரு காரணம். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். நீ போய் வீட்டை விட்டு கர்த்தருடைய மகனை நீ பேசுற, நீ மோகன் சில் ஆசஸ் கர்த்தரால் அபிஷேகம் பண்ண விட்டார், அவரை பற்றி நீ திட்டுற, நீ வீட்டை வெளியே போ அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ரீமா ஸ்டெரின். இந்த மாதிரி பல விதங்களால மோகன் சி மக்களுடைய மனசை கெடுத்து வச்சிருக்காரு. மக்கள் மனசை கெடுத்து குடும்பங்களை பிரிக்கிறாரு. வேற என்ன வேலை நடக்குதுங்க? இந்த கோயில் என்ற விஷயத்தை சொல்லி நீங்க குடும்பங்களை பிரிக்கப்படுது. அது எந்த ஒரு பிரிவா இருந்தாலும் எல்லாமே இதை தான் செய்யறாங்க. குடும்பங்களை பிரிக்கிற விஷயம் தான் இந்த வேதத்தை வச்சு பைபிள் வச்சு நடந்துக்குது. வேற ஒரு விஷயம் நடக்கலைங்க. வேற ஒரு புதுசா ஒரு விஷயமே நடக்கல. குடும்பங்கள் பிரிக்கப்படுது. ஏன்னா மனிதனுடைய கிறிஸ்துவனுடைய முன்னேற்றம் தடைபடுது, கிறிஸ்துவனுடைய ஆரோக்கியம் கெடுது, அவருடைய பிள்ளைகள் படிக்காத போறாங்க, எதிர்காலமே கேள்விக்குறியா நிற்குது. இந்த மோகன் சில் ஆசஸ் போன்ற கிறிஸ்தவர்களால் ஒரு வெறித்தனத்தையும் முரட்டாட்டத்தையும் தான் இங்க இன்னைக்கு முரட்டாட்டத்தோடு தான் இந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து இருக்காங்க. ஒரு மனித நேயத்தோடு அமைதியான வாழ்க்கை இங்க வாழல, ஒரு அன்பான வாழ்க்கை வாழல. ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ போற நாம ஒரு அன்பான வாழ்க்கை வாழ முடியல. நாம் விரும்பிய வாழ்க்கை நம்ம வாழ முடியல. இவங்க அதுக்கெல்லாம் தடையா இருக்கிறாங்க. நாம விரும்பிய வாழ்க்கை, நம்ம கணவன் மனைவியோடு அன்போடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு இவர்கள் தடையாக இருக்கிறார்கள். யாரு? மோகன் சில் ஆசஸ் போன்றவர்கள்.
இப்படிதான் இந்த கிறிஸ்தவம் போயிருக்குது. இந்த பைபிளை வச்சு இவங்க இந்த வேலையை தான் செய்யறாங்க. வேதத்தை வச்சு வாழ்க்கையை, அவரவர் வாழ்க்கையை, இந்த மனித குலத்தில் உள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இவர்கள் நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒரு விஷயமா இங்க மோகன் செல்லாசஸ் நடக்கல. ஏன்னா மோகன் செல்லாசஸ் பெரிய பரிசுத்தமா, அவர் பெரிய ஒரு உதாரணமா, உலகத்துக்கு உதாரணமா வாழ்ந்துக்கிறாங்க யோசிக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஜீரோ தான். இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவம் என்று ஒரு உதவாத வழியில போயிருக்கு. உதவாத வழி, ஒன்றுத்துக்கும் உதவாத வழி. அந்த இவங்க கொடுக்குற பைபிள் விளக்கத்தால பணம் சம்பாதிக்க முடியாது, பணத்தை சேர்த்து வைக்க முடியாது, ஏன்னா சொந்த வீடு வாங்க முடியாது. யாரு? மோகன் செல்லாசஸ் கொடுக்குற ஒரு உபதேசத்தால இப்படியெல்லாம் நம்ம ஒரு முன்னேற்றமும் அடைய முடியாது. இவருடைய வேத விளக்கத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. இவருடைய வாழ்க்கை இவருடைய வேத விளக்கத்தை கேட்டா ஏன்னா அந்த மாதிரி தான் போயிருக்குது நம்முடைய வாழ்க்கை. யார் பிரசங்கம்லாம் முன்னால போய் கை கட்டி வாய் பற்றி முக்காடு போட்டு உட்காந்துக்கிறது. ஏன்னா கண்ணை மூடின்னு உட்காந்துக்கிறது. கண்ணை மூடினா மட்டும் போதாது, காதையை அடைச்சிக்கிறது. ஏன்னா ஏதாவது ஒன்று கத்திட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதை அடைச்சின்னு உட்காந்துட்டு அங்கே வந்துடணும், அங்கேருந்து வந்துடணும், அவ்வளோதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது நமக்கு வாழ்க்கைக்கு பயன்படுமா, அது நம்முடைய நிஜ வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்குமா அப்படிலாம் இவங்க சிந்திக்கிறது கிடையாது. இப்படி இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கேள்விக்குறியாக மாறி போயிடுது. ஒவ்வொரு வீட்டிலும் இன்னைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இன்னைக்கு வாழ முடியல. பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோருக்கு எதிராக பிள்ளைகள், கணவனுக்கு எதிராக மனைவி, மனைவிக்கு எதிராக கணவன், உறவுகளுக்கு எதிராக இப்படியெல்லாம் செயல்படுறாங்க. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா இந்த உலகத்திலே ஒருவருக்கு உதவி செய்வது, உயர்ந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற விஷயம் இங்கே கிடையாது. பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம். அந்த வாழ்வியல் அதில் உள்ள வாழ்வியலை யாரும் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி சொல்றது கிடையாது. வாழ்க்கைக்கு உதவாத போய் வேத விளக்கத்தை தான் கொடுத்துன்னு இருக்காங்க. இல்லை, அந்த வேதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, கல்விக்கு தேவையான ஒரு விளக்கத்தை கொடுக்கறது கிடையாது, காசுக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்கறது கிடையாது, நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான ஒரு விளக்கத்தையும் இந்த வேதத்திலிருந்து கொடுக்கறதே கிடையாது. கைத்தட்டு பாட்டுப்பாடு, கணமடு காணிக்க கொடு, இதுதான் போய் இருக்குது. இதுதான் செஞ்சுக்கிறாங்க மக்கள் ஓடி வந்த கிறிஸ்தவர்கள். ஏன்னா ஒரு முன்னேற்றமும் கிடையாது. கடன்லேயே வாழ்ந்து கடன்லேயே சாகுறாங்க. கையில் காசு இல்லை, சாகும்போது புதைக்கிறதுக்கு காசு இல்லை, தவிக்கிறான், கலங்குறாங்க. ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை இல்லை, ஒரு எச்சரிப்பின் வாழ்க்கை இல்லை, ஒரு எதிர்காலத்திற்கு தேவையான வாழ்க்கையை நம்ம வாழல. பேங்க் பேலன்ஸ் இல்லை, சேமிப்பு இல்லை, கையிருப்பு இல்லை. இப்படியெல்லாம் நம்முடைய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள் இந்த மோகன் சிங் போன்றவர்கள். நண்பர்களே, நம்முடைய குடும்பம் சந்தோஷம் சமாதானமாக இருக்கணும், நாம செழிப்பா இருக்கணும், நாம நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், நிம்மதியா படுத்து தூங்கி நம்முடைய வேலைகளை பார்க்கணும், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம நீடுறி வாழணும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.